இது நம்ம ஃபேமிலி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சூழல்ல ஆளும் கட்சியா இருக்கிற பாஜக இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு மிஷன் சவுத் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது திட்டத்தோட களமிறங்க இருக்கிறாங்க. இந்த மிஷன் சவுத்னா என்ன, அது மூலமா எதை சாதிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தெற்கிலிருந்து எத்தனை எம்பிக்கள், மோடியின் புது கணக்கு அப்படிங்கிற பேர்ல இந்த வாரம் ஆனந்த விகடன்ல ஒரு விரிவான கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறோம். அந்த கட்டுரையோட முக்கியமான அம்சங்களை பத்தி இங்க பார்க்கலாம். டார்கெட் 370 இதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி வச்சிருக்கிற இலக்கா வந்து இருக்கு. அதாவது கடந்த 2014 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ 282 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2019 தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சிக்கு வந்த சமயத்தில் 303 தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை இந்த எலெக்ஷன் 2 முறை ஆட்சியில் இருந்துட்டு எதிர்கொள்ள இருக்கிற இந்த 3வது எலெக்ஷனில் 370 தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தான் பிஜேபி வந்து தங்களுக்கான இலக்கா வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய மாநிலங்களில் இப்போ வந்து பொதுக்கூட்டங்கள் நடக்குது, பிரச்சார கூட்டங்கள் நடக்குது இல்லையா? இந்த பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே பாஜகவோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே 370 அப்படிங்கிற இந்த நம்பரை மையப்படுத்தி தான் வந்து குறிப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 370 அப்படிங்கிறத நம்ம இன்னொரு விஷயத்தோடையும் குறிப்பிட்டு வந்து பார்க்கலாம். அதாவது காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க இல்லையா, 370வது பிரிவு. ஸோ அதை ஞாபகப்படுத்துறாத மாதிரியுமே இந்த 370 அப்படிங்கிற எண் இருக்குது. ஸோ அதை மையப்படுத்தி தான் இந்த வாட்டி 370 தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பாஜக தங்களுக்கான டார்கெட்டாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அவங்க வட இந்தியாவில் தான் அதிகமாக செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் வட இந்தியாவில் தான் அவங்க அதிகமான தொகுதிகளையுமே வந்து ஜெயிக்கிறாங்க. 2014 தேர்தலாகட்டும், 2019 தேர்தலாகட்டும், இந்த 2 தேர்தல்களுமே இந்த ட்ரெண்டை தான் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த தேர்தலில் கடந்த 2 தேர்தல்களில் ஜெயித்ததை விட அதிகமான தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானிச்சிருக்கிறப்போ வட இந்தியாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களையும் அவங்க வந்து தொகுதிகளை ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட இலக்கான அந்த 370 அப்படிங்கிறத வந்து எட்ட முடியும். ஸோ அதுக்கு இந்த சவுத் இந்தியா அப்படிங்கிறது, தென்னிந்திய மாநிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்காக தான் மிஷன் சவுத் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது திட்டத்தை வச்சு தங்களோட இலக்கை எட்டுறதுக்கான வேலைகளில் பரபரப்பாக வந்து பாஜக இறங்கியிருக்கிறாங்க. நம்ம தென் மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகள் இருக்குது, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதிகள் இருக்குது, ஆந்திராவில் 25 தொகுதிகள் இருக்குது, கேரளாவில் 20 தொகுதிகள் இருக்குது, அண்ட் வந்து தெலுங்கானாவில் பார்த்தோன்னா 17 தொகுதிகள் இருக்குது. இது போக பார்த்தோன்னா புதுச்சேரி ஒரு தொகுதியாக இருக்குது, அந்தமான் தீவுகள் அங்கே ஒரு தொகுதி இருக்குது, லட்சத்தீவுகள் ஒரு தொகுதி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தென் மாநிலங்கள், இந்த யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் சேர்த்து மட்டுமே 132 தொகுதிகள் இந்த தெற்கு பகுதியில் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த 132 தொகுதிகளில் எவ்வளோ அதிகமான தொகுதிகளை ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ ஜெயிச்சா மட்டும்தான் பிஜேபி தங்களோட அந்த 370 அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வந்து எட்ட முடியும். ஸோ அதுக்கான வேலைகளில் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் மிஷன் சவுத் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து பரபரப்பாக வேலைகளை தொடங்கியிருக்காங்க. சரி, தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த 132 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் பாஜக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த தேர்தலில் அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இருந்திருக்கு. 132 தொகுதிகளில் 29 தொகுதியில் மட்டும்தான் கடந்த முறை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதில் கர்நாடகாவில் இருந்து அவங்களுக்கு 25 தொகுதிகள் கிடச்சிருந்துச்சு, தெலுங்கானாவில் இருந்து ஒரு 4 தொகுதிகள் வந்து கிடச்சிருந்துச்சு. இது தவிர வேறு எந்த தொகுதிகளுமே வந்து பாஜகவுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த முறை வந்து சில முக்கியமான திட்டங்களை வந்து தீட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த 132 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 132 தொகுதிகளில் குறைஞ்சபட்சமாக ஒரு 50 தொகுதிகளையாவது இந்த தெற்கு பகுதிகளில் இருந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இலக்கா வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தோன்னா இந்த 132 தொகுதிகளில் ஒரு 84 தொகுதிகளில் பாஜக இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் பாஜக அந்த தொகுதிகளில் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட 84 தொகுதிகளை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தொகுதிகளில் கூடுதல் பொறுப்பாளர்களை நியமித்து கூடுதலாக சிரத்தை எடுத்து வேலைகளில் இறங்குறதுக்கான திட்டங்களையும் வகுத்து வச்சிருக்கிறாங்க. மிஷன் சவுத்துங்கிற இந்த திட்டத்தை மனசில் வச்சு தான் மோடி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தெற்கு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாரு. நம்ம கடைசியாக பார்த்துருப்போம், லட்சத்தீவுகளில் அந்த கடற்கரையில் காலாராக நடந்து வீடியோஸ்லாம் வந்து வந்திருக்கும். அப்போ அந்தமானில் 21 தீவுகளுக்கு பெயர் வச்ச நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரைன்னு சொல்லிட்டு முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் வந்து போய் வந்து தரிசனம் வந்து பண்ணியிருப்பாரு. அதுபோக ஆந்திராவில் பார்த்தோன்னா லோபக்சி அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படி கர்நாடகா பக்கம் போனோன்னா அங்கே பல முக்கியமான நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து மோடி அவர்கள் வந்து அந்த மிஷன் சவுத் அப்படிங்கிறத மனசில் வச்சு அதிக தொகுதிகளை இங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் வந்து தொடர்ச்சி
தொடர்ச்சியா வந்து செஞ்சதா வந்து சொல்லப்படுது. இது போக வந்து பார்த்தோன்னா மோடி அவர்கள் எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு போறாரோ அந்த மாநிலத்துக்கு ஏற்ற வகையில அந்த மாநிலத்தோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில உடை அணியிறது, அந்த மாநிலத்தோட இலக்கியங்களை குறிப்பிட்டு உரையில வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்பவும் அவர் பண்ணதை வந்து நாம பார்த்திருப்போம். இதையெல்லாம் இந்த தெற்கு பகுதியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு கூடுதலா வந்து அதுக்கான சிரத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்டே குறிப்பிட்ட மாதிரி பாஜக அப்படிங்கிறது ஒரு வட இந்தியாவுக்கான கட்சியா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த மாற்றணும், அந்த எண்ணத்தை மாற்றணும், மக்கள் மனசுல இருக்கிற அந்த பார்வையை மாற்றணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய இடைவெளி கிடையாது, நாங்களும் உங்களில் ஒருத்தங்க தான் அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ற வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மோடி வந்து தொடர்ச்சியா ஈடுபடுறத வந்து ஒரு திட்டமாவே வச்சிருந்தாரு. இது மூலமா பாஜக அந்த தென் மாநிலங்களோட அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிடாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் பிம்பமும் இருக்கு இல்லையா, அதை முழுமையா மாற்றிட முடியும் அப்படின்னு வந்து மோடியும் பாஜகவும் வந்து நம்புறாங்க. இது போக பார்த்தோன்னா சமீபத்தில் கேரளாவில் அந்த பாஜக நிர்வாகிகள் சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாக்குச்சாவடிகளில் வேலை பார்க்குற முகவர்கள் வந்து சக்தி கேந்திரா கூட்டத்தில் வந்து பேசுகிறப்போ மோடி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசினார். என்னன்னா, ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரடியாக நீங்களே தொடர்பு கொண்டு பேசுங்க, நம்மளோட திட்டங்கள் பற்றிலாம் எடுத்து கூறுங்க. அதுபோக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருப்பாங்கல்ல, இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக வாக்கு செலுத்த போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து தொடர்பு கொண்டு நம்மளோட கட்சியோட திட்டங்கள் பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிஷன் சவுத் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் வந்து வேலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக இனிமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் மிஷன் சவுத் அப்படிங்கிறத வந்து பிஜேபி ஒரு திட்டமாக வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த தேர்தல் அணுக இருக்கிறாங்க இல்லையா, நாம ஒவ்வொரு மாநிலமாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபியோட நிலைமை இப்போ என்னவா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். கடந்த முறை பாஜகவுக்கு தெற்கு பகுதிகளில் இருந்து அதிக தொகுதிகளை கொடுத்தது அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலம் தான். அவங்க வந்து கடந்த முறை வந்து இருக்கிற 28 தொகுதிகளில் பாஜக அணி மொத்தமாக 26 தொகுதிகளை கர்நாடகாவில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை பாஜகவுக்கு சாதகமாக சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது இந்த முறை பாஜகவை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, கடந்த முறை 2019 தேர்தலில் பாஜக வந்து 26 தொகுதிகளை வந்து ஜெயிச்ச சமயத்தில் காங்கிரஸும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. பாஜகவோட அந்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த கூட்டணி முறிஞ்சு போகிறதுக்கே வந்து காரணமாக இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக காங்கிரஸ் கிட்ட வந்து ஆட்சி இழந்திருந்தாங்க. காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ எடியூரப்பா மிக மூத்த தலைவர், அவரை வந்து கட்சியிலிருந்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து அவர் சார்ந்த அந்த லிங்காயத்து சமூகத்தில் பெரிய அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடியூரப்பாவோட பையனான விஜேந்திர எடியூரப்பா, ஸோ அவரையே வந்து பாஜகவோட மாநில தலைவராக வந்து அறிவிச்சாங்க. ஸோ இது மூலமா இந்த சமூகத்தோட வாக்குகளை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தோன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் கடந்த முறை வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தவங்க இந்த முறை வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மூலமா ஒக்கலிக சமூகத்தோட வாக்குகளையுமே வந்து கணிசமாக வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. பாஜக தாங்க சிக்கலாக நினைச்ச பிரச்சனைகளாக நினைச்ச விஷயங்களை வந்து தீர்த்துட்டதா நினைச்சாலுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக வந்து இருந்துட போறதில்லை. ஏன்னா காங்கிரஸுமே ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே தான் காங்கிரஸோட தேசிய தலைவராகவுமே வந்திருக்காரு. ஸோ அவரோட சொந்த மாநிலம் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கூடுதல் தீவிரத்தோட வந்து வேலை பார்ப்பாங்க. கர்நாடகாவில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால பிஜேபிக்கு அந்த கர்நாடகாவில் கடந்த முறை பெற்ற வெற்றியை பெறுறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக வந்து இருக்க போகிறது இல்லை. ஸோ அதேமாரி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆந்திராலையும் இந்த முறை வந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருந்தாலுமே பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவார்களா, பாஜகவுக்கு பெரிய அளவில் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குமா, அவங்களோட மிஷின் சவுத்துக்கு ஆந்திரா உதவி செய்யக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே பெரிய டவுட்டான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கடந்த 2019 தேர்தலில் பாஜக ஆந்திராவில் தனிச்சு நின்று வந்து வெறும் 1% கீழான வாக்குகளை தான் வந்து பெற்றிருந்தாங்க. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அப்போதைய முதலமைச்சராக இருந்தார். அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா தான் வந்து நடக்குது. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா சந்திரபாபு நாயுடு பாஜகவை பயங்கரமாக வந்து விமர்சித்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த மூன்றாவது அணி அமைக்கிற வேலைகள் எல்லாம் கூட வந்து 2019 தேர்தலில் ரொம்ப தீவிரமாக வந்து ஈடுபட்டு இருந்தாரு. மோடி எல்லாம் ஒரு சமயத்தில் பிரச்சாரத்தில் வந்து தீவிரவாதிலாம் குறிப்பிட்டுலாம் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த சந்திரபாபு நாயுடு இந்த முறை வந்து பாஜகவோட கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. கூடவே வந்து பார்த்தோன்னா பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியோட தலைவர், நடிகர் மற்றும் ஜனசேனா கட்சியோட தலைவர், அவருமே பாஜக கூட்டணிக்குள்ள வந்து இருக்கிறாரு. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மேல பெரிய அளவில் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு வந்து சந்திரபாபு நாயுடு நம்புறாரு. அதனால இந்த தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு. அதே நேரத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே சமயத்தில் நடக்கிறதுனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தொகுதிகளை ரொம்ப குறைவா வாங்கிட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகமாக
அதிகமாக கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி 2019 தேர்தலில் அவங்க தனித்து நின்று 1% வாக்கு மட்டும்தான் வந்து பெற்றாங்க. ஸோ இதனால் அவங்க கேட்குற தொகுதி, பாஜக எதிர்பார்க்குற தொகுதி அவங்களுக்கு கிடைக்குமா, அப்படி கிடைச்சாலும் பாஜக வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். அடுத்ததாக தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து 20% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இது அவங்களுக்கு பெரிய எனர்ஜியை வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ 20% வாக்குகளை பெற்று ஒரு வலுவான கட்சியாக தங்களை வந்து நிலைநிறுத்திக்கிட்டப்போ, அப்போ ஆட்சியில் இருந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியோட சந்திரசேகர் ராவோட ஆட்சியை நாங்கள் வந்து வீழ்த்துவோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து தங்களை வந்து வலிமையான கட்சியாக வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆட்சியவே வந்து பிடிச்சிட்டாங்க. சந்திரசேகர் ராவோட கட்சி வந்து 2வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. பிஜேபி 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. வெறும் 14% ஓட்டை மட்டும்தான் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதனால இந்த முறை பாஜக நினைக்கிற அளவுக்கு அந்த ஓட் ஷேரை வந்து தெலுங்கானால இருந்து பெறுவாங்களா, அதுக்கு ஏற்ற வகையில் அதை சீட்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே வந்து பெரிய டவுட்டாக தான் இருக்கு. இந்த மிஷன் சவுத் அப்படிங்கிற திட்டத்தில் பாஜக பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னா கேரளாவை தான் சொல்லணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு 2 மதத்தை சேர்ந்தவர்களையும் பெரிய அளவில் நம்பி வந்து பாஜக வந்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ சிறுபான்மையினரை கவரணும் அப்படிங்கிறதுனால, கிறிஸ்தவர்களை கவரணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தலைவர் ஏகே அந்தோனி அவரோட பையன் அனில் அந்தோனி அவரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பிசி ஜார்ஜ் அவரை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போக பார்த்தோன்னா கேரளாவோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாகரன் அவரோட பொண்ணு பத்மஜா அவங்கள வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் போக நடிகர் சுரேஷ் கோபி அவர் வந்து பிஜேபி சார்பில் நிற்கிறாரு. அது போக வந்து பார்த்தோன்னா மத்திய அமைச்சர்கள் முரளிதரன், ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர வேட்பாளர்கள் நிறைய பேரை வந்து கேரளாவில் வந்து பாஜக வந்து நம்பி இருக்கிறாங்க. கடந்த முறை 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிஜேபி வந்து கேரளாவில் 12.9% வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ மோடி இதையுமே வந்து பெரிய நம்பிக்கையை வந்து பார்க்குறாரு. கடந்த முறை வந்து நீங்கள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை கொடுத்தீங்க, இந்த முறை இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கு சீட்டுகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு மோடியுமே தீவிரமாக பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வராரு. ஆனாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வலுவா நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இடதுசாரி கட்சிகளோட கூட்டணிகள் அவங்க வலுவா நிற்கிறாங்க. ஸோ இவங்களையெல்லாம் தாண்டி பிஜேபி நினைக்கிற மாதிரி அந்த இரட்டை இலக்க சீட்டுகளை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்காக தான் வந்து இருக்கும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இது போக பிற மாநிலங்கள், பிற யூனியன் பிரதேசங்கள் எடுத்துக்கிட்டோன்னா குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சமீபத்தில் கூட மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எம்ஜிஆர் அவர்களை, முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களை எல்லாம் பயங்கரமாக வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். பாஜக என்னதான் வந்து தாங்கள் தான் எதிர்கட்சி, தாங்கள் தான் வந்து வலுவான கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு தங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டாலுமே ஒருவேளை இங்கே ஒரு மும்முனை போட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி வர்ற எல்லா சமயத்திலையுமே ஏதோ ஒரு திராவிட கட்சி தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா வந்து இந்த முறையும் தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு கைகூடாமல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இது போக பார்த்தோன்னா அடுத்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கிட்ட அந்த ஒரு தொகுதியை வாங்கிட்டு வந்து பாஜக வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து காங்கிரஸுமே பயங்கரமாக வந்து டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க. இது போக பார்த்தோன்னா லட்சத்தீவில் பாஜக வந்து பெருசாக வந்து அவங்களோட தடமே வந்து இல்லை. அது போக அந்தமானில் பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் 2019 1407 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தாங்க. ஸோ இந்த முறை அந்த அந்தமான் தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தி தங்களோட கணக்கை தொடங்குறதுக்கான வேலைகள்லையுமே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது 132 சீட்டு. அதில் பாஜகவோட டார்கெட் அப்படிங்கிறது 50 சீட்டுகள். ஸோ அந்த 50 சீட்டுகளை பாஜக பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதா பெரிய கொஸ்டின். ஆனால் பாஜகவுக்கு இந்த மிஷன் சவுத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா அவங்க பெரிய பெரிய சவால்களை தாண்டி வர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. Welcome to Giriya's family. Giriya's family, always number family. Unbelievable Giriya's, it's the number family.